வணக்கம். ஜனநாயகத்து மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பட்ஜெட்டு பெரிய எதிர்பார்ப்போட நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, இந்த அரசாங்கம் எப்படிங்கிறத திரும்பி காட்டியிருக்கிறது. பணக்காரர்களுக்காக வேலை செய்யும் அரசாங்கம், பணக்காரர்களுக்கு மட்டுமே வேலை செய்யும். இத்தனை நாள் பணக்கார கார்ப்பரேட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தது. இன்னைக்கு என்ன மாதிரி பணக்காரங்களுக்கு வேலை செஞ்சுருக்குது. முன்னாடி கார்ப்பரேட்டில் மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பணக்காரர்கள்லாம் மோகன்தாஸ் பாய் மாதிரி ஆட்கள் கியோமுயோன்னு இதில் கத்திட்டு இருந்தோம். இன்டர்நெட்டில் கட்டினதுனால 12 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு வரி தள்ளுபடி, 7லேருந்து 12 லட்ச ரூபாய்க்கு சம்பாதிக்கிறவங்களுக்கு வரி இல்லை. நான் கார்த்தாலேருந்து பல நியூஸ் ஏஜ் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லா ஆஃபீஸ்லேயும் 300 பசங்களுக்கு மேலே வேலை செய்கிறாங்க. அங்கே 10லேருந்து 15 பேருக்கு மேலே 1 லட்ச ரூபா சம்பளம் யாருக்கும் கிடையாது. இதுலேருந்து நம்ம பொருள் என்ன? பெரிய கம்பெனிலேயே 10% கூட இல்லை. சர்க்காரோட ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா 7 கோடி பேர் தான் சுமார் டேக்ஸ் கட்டுறாங்க, டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் 2 கோடி பேர் தான் டேக்ஸே கட்டுறாங்க. இந்த 2 கோடி பேர் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கெல்லாமே பெனிஃபிட்னு வச்சுப்போம். 2 கோடி பேர் தான் இந்தியர்கள் 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்களா? அப்போ இந்த பட்ஜெட் அந்த 2 கோடி பேருக்கு தானா? ரயில்வே பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? உங்கள் டிக்கெட்டில் ஏதாவது தள்ளுபடி, புது ட்ரெயின், இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் வந்திருந்ததா? பஸ்ஸை பற்றி ஏதாவது வந்திருந்ததா? ரோடை பற்றி ஏதாவது வந்திருந்ததா? பவரை பற்றி ஏதாவது வந்திருந்ததா? இல்லை உங்கள் ஸ்கூல் காலேஜுக்கு நீங்கள் கட்டுற ஃபீஸில் ஏதாவது தள்ளுபடி பற்றி வந்திருந்ததா? இல்லை சின்ன சின்ன குறு தொழில் செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க அம்மையார்? அவங்களெலாம் கடன் நிறைய தருவோம் அப்படின்னு. கடன் கொடுக்கறது பேங்க்கோட கடமை. பேங்க் கடன் கொடுக்குது, நீங்கள் வட்டியோடு திரும்பி கட்ட போகிறீங்க. அந்த வட்டியை நான் கட்டுறேன்னு அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா? திருப்பூருக்கு ஏதாவது செய்தாங்களா? இல்லை திண்டுக்கல்லுக்கு ஏதாவது செஞ்சாங்களா? இல்லை கீழே தமிழ்நாட்டுக்கு கீழே இருக்கிற கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஏதாவது ஊருக்கு ஏதாவது செஞ்சாங்களா? தமிழ்நாடுங்கிற பேச்சே வந்ததா? ஒரே ஒரு திருக்குறள் பேசினது தான் மிச்சம். இன்னும் மதுரையில் எய்ம்ஸ் வரல. 6 பட்ஜெட்டு 7 பட்ஜெட்டுக்கு முன்னாடி பேசினாங்க. அதே மாதிரி இப்போ நிதிஷ்குமார் சப்போர்ட் வாங்கிறதுக்காக பட்னாவில் ஒரு ஏர்போர்ட்டுன்னு சொல்லியிருக்கிறார். கனவு தான் அது. 10 வருஷம் ஆகும் ஒரு ஏர்போர்ட் வரத்துக்கு. நீங்கள் அந்த பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா 5 வருஷம், 4 வருஷம், 10 வருஷம் தான் பேசினாங்களே தவிர எதுலேயுமே இந்த வருஷத்தில் என்ன பண்ண போகிறோம், விவசாயிக்கு கடனை தவிர வேறு என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இல்லை. ஆகவே இது பணக்காரர்களுக்காக பணக்காரர் ஒருத்தர் போட்ட பட்ஜெட். இந்த ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிருந்தா பெட்ரோல் டீசல் விலையை நீங்கள் குறைச்சிருக்கலாம். பப்ளிக் செக்டர் கம்பெனிங்களாம் நாசமாக போகணுன்னு அவங்கள பெட்ரோலை பயங்கர ஃபுல் விலையில் விற்க சொல்லிட்டு பிரதமரின் நண்பர் பெட்ரோல் டீசல் விலையை 2 ரூபா 3 ரூபாய்க்கு கம்மியாக விற்கிறார். இதிலேன்னு என்ன தெரியுது? இந்த 1 லட்சம் கோடியை ஏழை மக்களுக்கு கொடுத்துருந்தாருன்னா பெட்ரோல் டீசல் எல்பிஜி சிலிண்டர் விலையை அவர் குறைச்சிருக்கலான்னு. குறைக்கணும்னு அவருக்கு மனசு இல்லை, குறைக்கலை. இந்த அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டியது நம்ம தார்மீக கடமை. ஒரு காங்கிரஸ்காரனோட கடமை, என்னோட கடமை. காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை. காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை. நன்றி, வணக்கம்.